லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. வந்துட்டான்ப்பா, வந்துட்டான். இவன் வந்தாலே கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். யாருன்னா உத்தமன், போரூர் உத்தமன். போரூர் உத்தமன் எங்க போரூர் போனோம்னா நம்ம உத்தமன் எங்க கிடக்கானோ அப்ப ரட்டு போட்டுட்டே இருக்கான். போரூர் உத்தமன் நான் அடிக்காம பாரு உனக்கு. இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டரா ரட்டை பிடிச்சுட்டேன். ஐயோ எத்தனை பின்னு அம்மா இந்த இத்தனை பின்ன அடிக்க எடுத்துட்டு நம்ம அவருக்கு நேரம் போல இருக்கு. பின்னாடி ரொம்ப செலவு பண்ணுவாரு. சரி இப்ப என்ன செய்ய கிழிச்சுட்டானே அப்படி கிளிங்க கொஞ்ச நேரம் குத்த வச்சுக்காருங்க. பின்ன பாரு எத்தனை பின்னு அப்பா பாருங்க. லெட்டர் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு அவ்வளவு பக்குவமா அடிச்சிருக்காங்க. ஒரு படம் படத்தை பாரு எங்க அப்பா படத்தை அடிச்சிருக்கான் பாரு. உங்க அப்பா படத்தை இப்படிலாம் பாக்கும்போது உங்களுக்கு வந்து வருத்தமா இல்லையானே? சந்தோஷமா இருக்குண்ணே. என்னெல்லாம் போட்டுக்காம பாருங்க. இல்ல மானங்கிட்ட போயில இதை இப்படி கூட சிக்க வைக்கல. இப்படி பண்ணா அவர் வீட்டுக்கு வரல. இப்படி பண்ணாங்களே பாருங்க. எங்க ஐயா எங்க வச்சிருக்காங்க பேப்பர் ஐடி 248 போட்டிருக்காங்க. அது அந்த போட்டோ எடிட் பண்ணதான் இருக்கும். என்ன போஸ்ட் எடுத்து 248 அந்த பேல போனுக்கு பேய் எரிச்சுதான் இருக்கும் அவனுக்கு. பின்னாடி படம் பாருங்க, பின்னாடி படத்தை பாருங்க, படத்தை பாருங்க. சிடி முத்து கீழே உங்க அப்பாவா பாரு. மனிதன் நீர் மனிதனா? டேய் நீ ஒரு ஆம்பளை மாபெரும் ஐட்டம் ஆம்பளையா இருந்தா என்னது வீடியோ எடுக்கும் போது கால் பண்ணுடா. டேய் நீ ஒரு ஆம்பளையா இருந்தா வீடியோ எடுத்து கால் பண்ணுடா. என்ன ஆமா பண்ணுவேன், கால் பண்ணுவேன். நீ அதுல அசிங்கமா கேப்பா, அந்த வீடியோல சவுண்டுங்க வரணும். எதுக்கு நான் பண்றேன் உனக்கு எப்ப? ஆமா இந்த கால் மட்டும் ஒன்னா வருதுண்ணா, 2 கால் மட்டும் வராம ஒன்னா வருதுண்ணா. இது 2 கால் தானே? 2 கால் இங்க இருக்கு. கால் 3வது கால் இல்ல, கையா இருக்கு. கையில காலு தானே? என்ன இங்க வருங்க, காலு தான் இப்படி இருக்கு. நீ போன் பண்ணாம உன்னுடைய பிட்டு படம் வெளியாகி விடும். ஆமா நான் பிட்டு படம் நடிச்சிருக்கேன். நீ டெய்லி பாரு உட்காந்து பாரு. போன் பண்றியா? இது கால் 2 சைடுல இருக்குல்ல, அது காலு தான். ஒரு உத்தமன் இருக்க வட இருக்க என்ன இருக்கு படத்தை எருமது அசிங்கமா இருக்குல்ல. இது மூக்க சளி வடிஞ்ச மாதிரி இருக்கு. இந்த மாதிரி உன்னுடைய 5வது வயதில் உங்களுடைய 2 கொட்டையும் நீங்க இரவில இருந்து படி 5 வயசுல இருந்தா உங்களுடைய 75வது வயசுல 75 வயசுலயா? 75வது வயசுல உங்களுடைய 2 பால் நீங்கள் இரவில் தூங்கும் இரவில் இழுத்து விளையாடிய விளையாட்டுக்கு உங்களுடைய முதிர்ந்த வயதில் 75 வயசுல வந்து முதிர்ந்தா. ஆமா உங்களுக்கு இப்படி நிக்குமோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும். நாங்க மட்டை வச்சிருவோம். மட்டை வச்சு கட்டு மட்டை கிட்ட என்ன சொல்றேன். முதிர்ந்த வயதில் உங்கள் பால்கள் ரோடில் பெருக்கி பெருக்குமா? அவ்வளவு நீளமா கிடக்குங்க. ரோட்ல பெருக்கிட்டு வரும்ல, பெருக்கி கொண்டு இருக்கும். அந்த அப்போ வந்து அத பாக்கும்போது 2 நாய் வந்து நக்கி நக்கி கடித்து அந்த அந்த கொட்டையை மற்றொரு கொட்டையை ஆனந்த கொடுக்கவும்
போட்டிருக்கு. அத வந்து எப்படின்னா அது பெருக்கிட்டே வரும், பெருக்கிட்டே வரும். அது வந்து நாய் வந்து கடிக்கும்ல. நாய் நக்கடி இடமே இல்லாத கடிக்குது. இல்ல ரோட்ல நடக்கல, அது என்னன்னு பாக்கணும்ல நாய். அதை கடிச்சு அதை எடுத்துட்டு வரணும். அதை நீங்க அத்து கொண்டு நாய்கிட்ட இருந்து புடிங்கி கொண்டு ஆனந்த கொடுங்கன்னு போட்டிருக்கு. ஆனந்த மணிட்ட கொடுங்கன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் போட்டிருக்கு தங்களுடைய பால்களை தையல் போட்டு எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் இல்லாத ஜவுன்ஸ்டார் ஆவார் அப்படின்னு போட்டிருக்கு. கவிதை சூப்பரா இருக்கும். கவிதை படி. காலையில் கடையில் சாப்பிடுவோம் இட்லி, இரவு உன்னுடைய 2 இட்லி. இல்ல இங்க இட்லி எல்லாம் மச்சி பூச்சி. இம்ம தண்ணி ஊத்திதான் இம்ம பெருசாகணும். அவளுக்கு வந்து காத்தடைக்கணும். சரி இது என்னது வித்தியாசமா அனுப்பி என்னது கவிதை என்ன இருக்கு? ரோட்ல போகுது வண்டி, உனக்கு மிக சிறிய அசிங்கமா நம்ம அசிங்கமா பேசக்கூடாது இருக்கோம் தெரியுமா? எங்க வாய் சும்மா இருக்காது. தண்ணில போகுது வாத்து, உனக்கு யானையை விட பெரிய சொல்ற பாருங்க. அசிங்கமா பேசாதீங்க. ஆமா ஆனந்த் வரக்கூடிய ஆனந்த் அசிங்கமா பேசாத. அவன் மூக்குல வரணும் பாருங்க. சார் உன் கவிதை முத்து முத்தா இருக்கு. பொருள் உத்தமன். இரவில உன்னுடைய 2 இட்லி, ரோட்ல போகுது வண்டி, உனக்கு மிகவும் தண்ணி போது பார்த்து, உனக்கு யானை விட பெருசு. ஓகே உன் கவிதை ரொம்ப சூப்பர்ப்பா. இந்த பார்சல் எனக்கு ஓப்பன் ஒரு மாதிரி இருக்கு. என்னது இதா இருக்கு? லட்டா இருக்கணும். இவன் லட்டா இருப்பான் உங்களுக்கு. இவன் திரு நாய் ஆய் அனுப்பியிருப்பான். ஒரு உத்தமன் ரேசு நீ அவன் நாய் விட்ட கழுத விட்டைய. என்னல ஒரு மாதிரி மாவு மாவா வருது. அடிச்சிருங்க. எனக்கு திங்கிறது முறுக்கடி. இந்த திங்கிற முறுக்கு வந்து வருஷம் ஆயிட்டு. ஒரு உத்தமா நீ அனுப்புறது ஐட்டம் வந்து நீ வர்றதுக்குள்ள இது கெட்டு போய் தான் வரும். நீ அனுப்பியிருக்க நல்ல முறுக்கு அனுப்பியிருக்க. உத்தமன் சூப்பர். ஒரு முறுக்க தின்னுட்டு நான் தம்பி தின்னு சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். நல்லதுல உடம்புக்கு. உங்க அப்பா கொடுங்க முறுக்கு பீஸ் ஆயிரும். ரைட்டு. அடுத்த பர்சன். இந்த பார்சல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து என்ன போற? இது வந்து லக்ஷ்மா பிளாக். லக்ஷ்மா பிளாக்கா? லக்ஸ் லக்ஷ்மா பிளாக். ஊர் எந்த ஊர்னு பாப்போம். லக்ஷ்மா பிளாக் கன்னியாகுமரி. லக்ஷ்மா பிளாக் கன்னியாகுமரி அனுப்பியிருக்கீங்க. லக்ஷ்மா பிளாக் போடுங்க. பிளாகர் பிளாக்கரா? நம்ம அப்படி போவாங்க. வீட்லயும் போவாங்க. சென்ட் அனுப்பிருக்கீங்க. தெரியல சென்ட் புதுசா. மல்லிகைப்பூ மாடு படம் போட்டிருக்கேன்னா அடிச்சது அடிக்கிறது வேற சென்டா இருக்கும். இல்ல இருக்காது. அந்த வேற சென்டா இருக்காது. எனக்கு தெரியாது. Fragrance body spray. Fragrance body spray ya? Fragrance. காசு அனுப்பிடுறாங்களே எனக்கு. பிச்சை போட்டுருப்பாங்க. என்ன காசு பாப்போம்? 10 ரூபா 20 ரூபா காயின்ஸ் அனுப்பிருக்கீங்க. 20 ரூபா காயின்ஸ். அது போக வந்து 1 ரூபா தாளு. புது தாளுப்பா. 1 ரூபா தாளு. புது தாளு. ஒரிஜினல் தானே? இது என்னது? 500 கிஃப்ட் மாதிரி இருக்கு. ட்ரெண்டுக்கு போகணும். ஓகே 500 ரூபா கிஃப்ட் ஆப்ஷன். ஆனா வந்து ஒரு சின்ன தவறு நடந்துட்டு. வந்து 1 ஜூலை 21 இருந்து 15 செப்டம்பர் 21 வரைக்கும் தான் முடிஞ்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் 4 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. 2 வருஷமா? ஆமா 2 வருஷம். அவரு செத்து போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. ஐயோ
2 வருஷம் செப்டம்பர் மாசம் நீங்களேன். நீங்க வந்து இந்த லெட்டர் எழுதி அன்பு உள்ள அண்ணன் ஜிபி முத்து அவர்களுக்கு உடன்குடி தலைவரே ஜிபி முத்து அவர்களுக்கு அண்ணா நலமா இருக்கீங்களா? அண்ணா ஜிபி முத்து உங்கள் இல்லத்திலே உங்கள் சந்திப்பதற்காக 2-3 தினங்களாக வந்தோம். கோமாதா சென்று கோமாதா மூத்திரா கோமாதா ஜாஸ்மின் கம்பெனி பேரு அப்படி சொல்லு. கோமாதா சடன் சொன்னா என்ன அர்த்தம்? இது கம்பெனி பேரு ஜாஸ்மின். மல்லிகைப்பூ வாசம் வரும். மல்லிகைப்பூ வாசமா? தேவை மல்லிகைப்பூ வாசம் தேவை. அண்ணா எழுதி படிக்கவும். இது கடிதங்களில் அனைத்தும் தங்களோடு ஆள் செட் பண்ணிருக்கீங்களா? ஆள் செட்டு செய்து படிக்கவும். ஆள் செட் பண்ணி படிக்கணுமா? அது என்னது? இன்று சில பேப்பர் ஐடிகள் சொல்லி இருந்தாலும் அதை பொறுப்பு என்னது? படி எண்ணி பாரு. 1 2 3 4 5 6. அண்ணன் படிக்கும் கடிதங்கள் அனைத்தையும் தாங்களே ஆள் செட் செய்து படிக்கிறீர்கள் என்று சிலர் பேப்பர் ஐடி சொல்லி இருந்தார்கள். அதை பொய்யாக்குவதற்காக இந்த கடிதத்தை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். கண்டிப்பா. அதாவது அவங்க சொல்ல வர்றதே நீங்க வந்து அப்படி உள்டா வாக்கிறது. எனக்கு வர முடியல. எழுத்து கூட்டத்திற்கு வர முடியல எனக்கு. இக்கடிதத்தை அண்ணன் சேனலில் படித்து காட்ட வேண்டும். இதனை அண்ணன் அனுமதியுடன் நாங்கள் எங்களது வீடியோவை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அத்துடன் அண்ணனுடன் சேர்ந்து நேர்காணல் இன்டர்வியூ தருமாறு அண்ணனை கேட்டுக்கொள்ளுங்க. அப்படியா? பின்னாடி படம் இருக்கா? இது நல்லவங்களை அனுப்பியிருக்காங்களே. அத்துடன் கடிதத்தை இணைந்து சில பரிசு பொருட்களும் அண்ணனுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். அண்ணன் தயவு செய்து இந்த கடிதத்தை படித்து சேனலில் ஒளிபரப்பாக கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணனின் ஆர்மியா கண்டிப்பாக அன்பாக்சிங் வீடியோ செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா நீங்க 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணிட்டோம். என்ன செய்ய? நீங்க லெட்டர் அனுப்பி 2 வருஷம் ஆகுது. லெட்டர் அவ்வளவு குமிஞ்சு கிடக்கு பாத்தீங்களா? படிக்க முடியல. அதனால வந்து உங்க சேனல் கண்டிப்பா நீங்க வந்து எனக்கு பொருள் மாசம் உள்ள பொருள் அனுப்பியிருக்கீங்க. சென்டி படிக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். இப்ப சென்ட் அடிக்கிறேன். நான் உழுந்து மயங்க கிடக்கு. நீ தெரியுமா? சென்ட் வந்து இப்படி வச்சு தீ வச்சுங்களேன். நீங்க அனுப்பிருக்கீங்க. நீங்க உங்க இதை படிச்சு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா வந்து எனக்கு வர லெட்டர் தான் உண்மையான லெட்டர் தான். இது யாரு என்ன சொன்னாலும் கிடையாது. ஐ டோன்ட் கேர். ஆமா ரைட்.